வெல்கம் டு யோசனை ஆலோசனை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமையான கோதுமை அல்வா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கோதுமை ஊற வைத்தது 1 கிலோ, வெல்லம் 1.5 கிலோ இல்லை 1.5 கிலோ எடுத்துக்கலாம், ஏலக்காய் 4, முந்திரி 50 கிராம், நெய் 2 ஸ்பூனு, தேங்காய் 3, எண்ணெய் 150 ml எடுத்துக்கிறோம். தேங்காய் நல்லா திருவி எடுத்து நல்லா அரைச்சி நம்ம பால் புழிஞ்சிக்கணும். அடுத்தது கோதுமையை நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கையால் முடிஞ்ச அளவுக்கு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டணும். அப்படி வடிகட்டும் போது அல்வாவில் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸு அப்படி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கோதுமை மாவு வச்சும் நம்ம அல்வா செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்கிறது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குமா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல பக்குவத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம கோதுமையை நல்லா அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நல்ல நாள் நைட்டு, அதை நம்ம செய்ய போகிற முடிவெடுத்த நாள் நைட்டு அதை நல்லா ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கு மறுநாள் செய்ய போகிறதுக்கும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அரைச்சி அதை வடிகட்டி வச்சுக்கிறோம். வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா கொஞ்சம் புளிப்பு பதம், அதை கொஞ்சம் லைட்டாக புளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை செஞ்சு வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி நம்ம நேரடியாக வானலியில் வடிகட்டி அதை கிளற ஆரம்பிக்க வேண்டியதுதான். வடிகட்டி அதை முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே நம்ம தேங்காய் பாலையும் அரைச்சி நம்ம கலந்துட்டோம். தேங்காயையும் 3 தேங்காய் நல்லா துருவி அதை அரைச்சிட்டு இதில் கலந்தாச்சு. நல்லா சேர்த்து கலந்ததுனால இப்போ நம்ம அல்வாவில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அது 1 நிமிஷம் கூட அது அடிப்பிடிக்கக்கூடாது. அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப இதாகிடும், கருப்பாக ஒரு தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அது ஒரு நல்ல ஒரு ருசியை கொடுக்காது, நல்ல ஒரு மனத்தையும் கொடுக்காது. அதனால் கொஞ்சம் அந்த அல்வாங்கிறது ரொம்ப கெட்டுப்போன விஷயமாகிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடுங்களில் ஒரு ஆரோக்கியமான முறையில் நம்ம அல்வா செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். 1.5 கிலோ இல்லை 1.5 கிலோ வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லத்தை நல்லா காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜீனி யூஸ் பண்ணலாம், ஆனால் ஜீனி வேண்டாம், வெல்லம் உடம்புக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம வெல்லத்தை பயன்படுத்தியிருக்கோம். 1.5 கிலோ அல்லது 1.5 கிலோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை உடைச்சிட்டு பானையில் நல்லா வச்சு காய்ச்சி அதை வடிகட்டுறோம். வடிகட்டி தான் பயன்படுத்தணும். அதில் சின்ன டஸ்ட்டு, ஏதாச்சும் கரும்பு சக்கைகள் அதுமாரி ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நல்லா வடிகட்டி இதில் சேர்ந்து கலந்து நல்லா நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். நான் முன்னாடி சொன்னது போல் அல்வாவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் தேங்காய் கலந்துருக்கேன். அதாவது தேங்காய் பால்னால் நம்ம பசும்பால் போல் இல்லை, அந்த தேங்காவோட சாறு, அந்த அரைச்சி வச்ச அந்த சாறை எடுத்து இதில் கலந்தோம் இல்லையா, அதிலிருந்து தேங்காய் எண்ணெய் வெளிப்படும். அதாவது வர்ஜின் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேங்காய் பால்லேருந்து டைரெக்டாக எடுக்கிறது, அதை கொதிக்க வச்சு எடுக்கிறது தான் வர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ப்ரெஷரில் புழிஞ்சு எடுக்கிறத விட செக்கில் ஆட்டி எடுக்கிற எண்ணெயை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும், ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும். நெய் சேர்த்துக்கிறோம். நெய் நல்ல ஒரு மணமிக்கதாகவும் சுவைமிக்கதாகவும் இருக்கும். அடுத்தது முந்திரி பருப்பு அதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிக்ஸ் பண்ண அது கட்டியாகிட்டே இருக்கும். அதோடைய அல்வாவுடைய மனமும் வந்துட்டுருக்கும். எடுக்கும்போது அது பாருங்கள், அந்த அல்வாவுடைய ரியல் கலர் வந்துடுச்சு. இப்போ அல்வா தயாராகிடுச்சு. அதை நம்ம ஆற வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லை சூடாகவும் சாப்பிட்லாம்.